இந்திய மக்கள் அனைவருக்கும் என்னுடைய காலை வணக்கம். கடலூரில் நேற்று 8/7/2025 அன்று நடந்த ரயில் விபத்தில் டோட்டலாக 3லேருந்து 4 பேர் இறந்துருக்காங்கன்னு சொல்கிறான். அதில் குறிப்பாக ஒரே குடும்பத்தை சேர்ந்த 2 குழந்தைங்க இறந்துருக்குதுன்னு. இது எவ்வளோ பெரிய கொடூரமான விஷயம் பாருங்கள். இப்போ அஜித்குமார்னு ஒருத்தனை அடித்து சாவடிச்சாங்கன்னு போது அது இறப்பு தானே, மரணம். எவ்வளோ வருத்தப்பட்டிருப்பாங்க அந்த குடும்பத்தில் கூட. அவங்களுக்கு இது மாதிரி நடக்க போகுதுன்னு தெரியுமா? அதனால் சொல்கிறேன், இதெல்லாம் ஒட்டுமொத்த காரணம் டிரைவர் தான். வேறு எதுவும் இதில் சொல்கிற சான்ஸே கிடையாது. டிரைவர் கரெக்டான முறையில் அதை பார்த்து 2 சைடும் கிராஸ் பண்ணியிருந்தா ஏங்க ஆக்சிடெண்ட் ஆகுது? இவன் எங்கன்னா காதில் ஃபோனை வச்சுன்னு எச்சப் பொறிக்க மாதிரி எத்தனை யோசித்துன்னு கிராஸ் பண்ணியிருப்பான். இது எல்லாருக்கும் திமிரு அதிகமாகுது. எல்லோரும் யார் வீட்டுக்கு வந்து செத்தா அவனுக்கு என்ன இருக்குது? நாய். அவன் கரெக்டான முறையில் கிராஸ் பண்ணால் 2 சைடும் பார்த்து கிராஸ் பண்ணியிருப்பான். செல்லை காதில் வச்சுக்கிட்டு பெரிய பிடிங்க மாரி பேசிக்கின்னு எல்லாம் தான் ரோட்டில் ஓட்டி போகிறான். பைக்கில் ஓட்டி போகிறேன்னு பிடிக்கிறான் போலீஸை. காரில் வச்சுன்னு பேசிப்பேன். அவனை நான் கேட்க போகிறேன். கொஞ்சம் கூட புத்தியும் இல்லை, ஒரு கர்மம் இல்லை அவனுக்கு. காவல்துறைன்றது இப்போல்லாம் காரி முயற துறையாயிடுச்சு. இல்லை ஏன்னா இந்த அஜித்குமார் வழக்கிலே பாருங்கள், போலீஸ் தானே, ஏன் ஜெயில் போலீஸ்னு நம்மளை யார் பிடிச்சி ஜெயிலில் போட போகிறாங்கன்னு நினச்சிங்க. திமிரு தானே போய் உட்காரங்கள. நீ தூக்கு தண்டனை வரப்போத 5 சாவியா? நீ ஒருத்தனை சாவிச்சிட்ட விட்டுருவாங்கன்னு பார்த்தியா? அந்த மாதிரி இந்த ட்ரெயின்ன்றது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. எத்தனை பெட்டி இணைச்சிக்குது, எவ்வளோ டன் வெயிட் அது. ஒரு சின்ன ஒரு கொம்பு மேலேருந்து மரத்து மேலேருந்து விழுந்தா சின்ன கொம்பு தானே நம்ம நினச்சிக்கிறோம். அத்தனை மடங்கு வேகம் அதில் வருமா, சயின்ஸ் பிரகாரம் சொல்கிறான். சின்ன ஏரோப்ளேன் ஏன் பறவடிச்சு செத்துட்டு, இது ஏரோப்ளேன் பறவடிச்சு எரிஞ்சுட்டுன்றாங்க. ஏன் சொல்லு? பறவைன்னா என்னென்ன 50,000 கிலோ வெயிட்டாக இருக்கும். மிஞ்சி போனால் ஒரு 3லேருந்து 4 கிலோ, அவ்வளோ கூட இருக்காது. எனக்கு தெரிஞ்சது ரொம்ப கம்மி. 1லேருந்து 1.5 கிலோ கூட வச்சுக்கோ. அது அடிச்சா ஏரோப்ளேன் எரிஞ்சிடும். அப்படி கிடையாது. அது ஏரோப்ளேன் 800-900 கிலோமீட்டர் வேகத்தில் போகிறோன்னா அந்த வேகத்தை அந்த அந்த பறவை மேலே போடுறான். அது அத்தனை 1000 மடங்கு அவ்வளோ அளவுக்கு வேகம் அதனுடைய வேகம் அதிகரிக்குமா அதில் மோதும்போது. அதனால தான் எரியுது. அதே போல் தான் இது. ட்ரெயின் எவ்வளோ டன் ஒரு வண்டி இலக்காரமாக நினச்சிக்கிதுங்க. ஃபுல்லாக டிரைவர் மேலே தாங்க தப்பு. அவன் சரி இருந்தால் கரெக்டாக குழந்தைங்க சாவாக இருந்திருக்கும். அந்த எச்சப் பொறிக்க எதனா காதில் செல்ஃபோன் வச்சுருந்துருப்பான். சைடில் கீழே பார்த்துக்க மாட்டான். ஸ்ட்ரெயிட்டாக மயிராச்சின்னு போயிருப்பான். ட்ரெயின் அடிச்சுது. அதுதான் என்னுடைய கருத்து. தான் நான் வன்மையாக கண்டிக்கிறேன் அந்த டிரைவரை. வேறு ஒன்றும் சொல்ல